ஹாய் பார்ட்னர். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் இருந்தால் என்ன செய்கிறது? இது ஏற்கனவே பல தடவை படித்ததேன். ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட், இது ரெண்டுமே அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டு. தென் ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதிட வேண்டியது ஓல்ட் ரேஷியோவில். அதே இது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸோ இருந்தால் அது லாஸு, அக்யூமுலேட்டட் லாஸு. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் ஓல்ட் ரேஷியோவில் எழுதிட வேண்டியது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருந்தால் கிளைம் இல்லைனா ஃபுல் அமௌண்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட வேண்டியது. லெசர் கிளைம் இருந்தால் அந்த கிளைம் அமௌண்ட் அளவுக்கு கிளைம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுத வேண்டியது. மீதியை எல்லா பார்ட்னருக்கும் பிரிச்சுக்கிட வேண்டியது. கிளைம் அதிகமாக இருந்தால் கிளைம் அமௌண்ட் அளவுக்கு கிளைம் அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா கிளைமை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் எழுதி அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கொண்டு போகணும். அதே போல் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ் வரும்பொழுதும் இன்வெஸ்ட்மெண்ட் ரீவேல்யூ பண்ணுவாங்க. ரீவேல்யூ பண்ணும்போது நோ கெயின் நோ லாஸ். அப்போ ஃபுல் அமௌண்ட்டையும் எல்லா பார்ட்னரும் பிரிச்சுக்கிட வேண்டியது. ரீவேல்யூ பண்ணும்போது கெயின் இருந்தால் கெயின் அமௌண்ட்டை ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதி பார்ட்னர்ஸுக்கு கொண்டு வர வேண்டியது. ரிசர்வை ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது. ரீவேல்யூ பண்ணும்போது லாஸ் ரிசர்வுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் ரிசர்வ் ஃபுல்லாத்தையுமே கிரெடிட் எழுதிட வேண்டியது. லாஸ் லெஸ்ஸராக இருந்தால் பிரச்சனை இல்லை. எவ்வளவு லாஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, பேலன்ஸ் அமௌண்ட்டை எல்லா பார்ட்னரும் பிரிச்சுக்கிட வேண்டியது. லாஸ் எக்ஸஸ் ஆயிருச்சு, அப்போ எக்ஸஸ் லாஸை ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் எழுதிடணும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு போயிடணும். இது சாதாரணமாக செய்கிறது. சில நேரங்களில் வித்தவுட் அஃபெக்டிங் த புக் வேல்யூ அப்படி சொல்லலாம். அப்போ அப்படி வரும்போது இதில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் கெயின் எவ்வளவு லாஸ் எவ்வளவு எல்லாத்தையும் கூட்டி பாரு. நெட் எஃபெக்ட் என்ன வருது? நெட் எஃபெக்ட் ப்ராஃபிட் வந்தால் நம்ம குட்வில் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கெயின் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டையர்ட் ஆர் டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அதே இது நெட் எஃபெக்ட் லாஸ் வந்தால் ரிட்டையர்ட் ஆர் டிசீஸ்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இது கோல்டன் பாயிண்ட் 4ல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோ. ஐ லைக் யூ பார்ட்னர்.